இன்றைக்கி நம்ம சாம்பார் செய்ய போகிறோம். இது ரேஷன் கடை துவரம்பருப்பு. ரேஷன் கடை துவரம்பருப்பை ஒரு ஆட்டை வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் அதை வச்சிடணும். வைக்கும்போது லைட்டாக கொஞ்சம் மஞ்சள் பொடி போடணும். நம்ம ஏன் ரேஷன் கடை பருப்பை வந்து குக்கரில் வைக்கிறோம்னா அப்போ தான் அந்த டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக தான், டேஸ்ட்டுக்கு தான் நம்மளுக்கு முதல்ல முக்கியம். சிம்பிளாக சாம்பாருக்கு தேவையான உருளைக்கிழங்கு, கேரட்டு, கத்திரிக்காய், மாங்காய் அதெல்லாம் எடுத்துக்கோங்க. மாங்காய் எப்போதுமே முத்தின மாங்காயில் நான் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நாங்கள் கொஞ்சம் கம்மியாக பிஞ்சு மாங்காய் மாதிரி வாங்கிட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். உருளைக்கிழங்க இந்த மாதிரி நல்லா தோலை நல்லா சீச்சிட்டு போடுங்க. அப்போ தான் சின்ன பிள்ளைய கொஞ்சம் விரும்பி சாப்பிடும். கேரட்டையும் இந்த மாதிரி நல்லா தோலை சீவிச்சிட்டு போடுங்க. அப்படியே தக்காளி, வெங்காயமும் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சட்டி காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுந்த பருப்பை முதல்ல போடுங்க. கடுகு உளுந்த பருப்பு, சோம்பு சேர்த்து போடுங்க. அடுத்து வெங்காயம் போடுங்க. கருவேப்பிலை, நல்லா வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா போட்டுக்கோங்க. நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட போகிறோம். தக்காளி வதங்குறதுக்காக உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க, கல் உப்பு. ரேஷன் கடை பருப்பு நல்லா வெந்துருச்சு. குக்கரில் நல்லா வச்சோன்னா நல்லா வெந்துருச்சு. இது மாதிரி ஒரு 2 விசில் வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அந்த டேஸ்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு. தக்காளி வெங்காயம்லாம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம காய்கறி நறுக்கி வச்சுருந்த மாங்காய், கத்திரிக்காய் எல்லாத்தையும் போட போகிறோம். உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், கேரட்டு எல்லாமே போட்டாச்சு. இப்போ நல்லா போட்டு அதிலே போட்டு வதக்கணும், நல்லா வதக்கணும். மறுபடியும் காய்கறி வதங்கிறதுக்காக மறுபடியும் கொஞ்சம் கல் உப்பு போட போகிறோம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ வதங்கினதுக்கப்புறம் நம்ம மிளகாப்பொடி போடுறதில்ல. ஒரு இந்த மாதிரி கரண்டி இருந்துச்சுன்னா ஒரு 2 கரண்டி போட்டுக்கோங்க மிளகாப்பொடி. 2 கரண்டி போட்டுறாதீங்க, கொஞ்சம் கம்மியாக போட்டுருங்க. அதான் ரொம்ப நல்லது. நான் கொஞ்சம் பண்ணியாக செஞ்சுக்கிட்டேன். அதுக்கடுத்து பருப்பு, வேக வச்சுருந்த பருப்பை வந்து அதில் போட்டு நல்லா ஊற்றிக்கங்க. ஊற்றிட்டு நல்லா கிண்டி மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ கொதித்து முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு மாங்காய் சாம்பார் ரெடி.